நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தவிக தலைவர் விஜய்க்கு நடிகையுடன் தொடர்பு இருப்பதாக அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து மனு போட்ட அடுத்த சில நாட்களிலேயே சென்னையில் நடந்த திருமண விழாவிற்கு நடிகை த்ரிஷாவை அழைத்து கொண்டு ஜோடியாக விஜய் வந்து சென்றது இத்தனை நாளாக விஜய்க்கு ஆதரவாக நின்றவர்களை நிலைகுலைய வைத்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. த்ரிஷாவுடன் ஜோடியாக திருமண விழாவில் பங்கேற்றதன் மூலம் விஜய் சொல்ல வரும் செய்தி என்ன? மனைவி சங்கீதா கூறியது உண்மை என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறாரா என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. சங்கீதாவின் விவாகரத்து மனு லீக் ஆன போது இப்படியெல்லாம் இருந்திருக்கவே கூடாது என வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டிக் கொண்டிருந்த விஜயின் அன்பான விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு நெஞ்சுவலியை ஏற்படுத்தியிருக்கிறது த்ரிஷாவுடன் விஜய் ஜோடியாக கல்யாணத்துக்கு வந்த வீடியோ. முதலில் கில்லி படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்த த்ரிஷா அதற்கு பிறகு திருப்பாச்சி, ஆதி, குருவி என அடுத்தடுத்து 3 படங்களில் நடித்திருந்தார். கில்லி படத்தில் விஜய் த்ரிஷா காம்போ சினிமா ரசிகர்களின் ஆல் டைம் ஃபேவரட்டாக ரசிக்க வைத்தது. ஆன் ஸ்கிரீனில் விஜய் த்ரிஷா பேருக்கென்றே தனி ரசிகர்கள் பட்டாலும் உண்டு. கடைசியாக 2008ஆம் ஆண்டு ரிலீஸான குருவி படத்திற்கு பிறகு விஜய் த்ரிஷா காம்போ இணையாமலேயே இருந்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு ரிலீஸான லியோ படத்தில் விஜயும் த்ரிஷாவும் ஜோடியாக நடித்தனர். லியோ படத்திற்கு பிறகு வந்த கோட் படத்தில் ஒரே ஒரு குத்து பாடலுக்கு மட்டும் விஜயுடன் இணைந்து த்ரிஷா நடனம் ஆடியிருந்தார். லியோ படம் ஷூட்டிங் தொடங்கியதிலிருந்தே விஜய் த்ரிஷா குறித்து அரசல் புரசலாக வதந்திகள் பரவத் தொடங்கின. அதற்கு பிறகு இருவரும் வெளிநாட்டுக்கு சுற்றுலா சென்றதும் லிப்டில் வைத்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் வைரலாகி வதந்திக்கு தீனி போட்டது. இதனையடுத்து கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜயும் த்ரிஷாவும் ஒரே விமானத்தில் சென்றதும் பேசு பொருளாக மாறியது. இப்படி அடுத்தடுத்து விஜயும் த்ரிஷாவையும் சேர்த்து வைத்து கிசுகிசுக்கள் வட்டமடித்தன. இந்த நிலையில்தான் விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு தாக்கல் செய்த மனு வெளியாகி அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த மனுவில் 2021ஆம் ஆண்டிலிருந்து விஜய்க்கு நடிகையுடன் உறவு இருப்பதாக குறிப்பிட்டு விவாகரத்து கோரியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் தகாத தொடர்பை கண்டித்தும் கூட விஜய் திருந்தவே இல்லை. தன்னை பொருளாதார ரீதியாக கட்டுப்படுத்தி வெளியில் செல்லவிடாமல் விஜய் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் குமுறல்களை கொட்டி இருந்தார். அதோடு கண்ணியம் கருதி சம்பந்தப்பட்ட நடிகையின் பெயரை மனுவில் குறிப்பிடவில்லை என்ற சங்கீதா கணவர் விஜயிடமிருந்து ஏதாவது அழுத்தம் வந்தால் 2வது எதிரியாக குறிப்பிட்ட நடிகையையும் வழக்கில் சேர்க்கக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். சங்கீதா விவாகரத்து மனுவில் கூறியிருக்கும் நடிகை யார் என தேடப்பட்டு வந்த நிலையில் அந்த தேடலுக்கு பதில் சொல்லும் விதமாக த்ரிஷாவை அழைத்து கொண்டு ஒரே காரில் ஜோடியாக திருமணத்திற்கு வந்திருக்கிறார். AGS தயாரிப்பு நிறுவனத்தின் இல்ல திருமண விழா சென்னை திருவான்மையூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இந்த விழாவுக்கு தனது காரிலேயே த்ரிஷாவை அழைத்து வந்திருக்கிறார் விஜய். ஒரே நிற பட்டு ஆடை அணிந்து ஒன்றாக இருவரும் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மணமேடையில் மணமக்களுடன் அருகருகே நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டதும் வைரலாகி வருகிறது. தவிக தலைவர் விஜயும் த்ரிஷாவும் ஜோடியாக திருமணத்திற்கு வந்தது சொந்த கட்சிக்காரர்கள் தொடங்கி விஜய்க்காக எப்போதும் களத்தில் நிற்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்கள் வரை எல்லாருக்கும் கடும் அதிருப்தியை கொடுத்திருக்கிறது. சங்கீதாவின் விவாகரத்து மனு வெளியான போது இதெல்லாம் உண்மையாக இருக்காது என தங்களை தாங்களே ஆறுதல் படுத்திக் கொண்ட நிலையில் அந்த ஆறுதலை உடைத்து சுக்குநூறாக்கும் வகையில் த்ரிஷாவை அழைத்து கொண்டு திருமண விழாவிற்கு வந்திருக்கிறார் விஜய். அதாவது சங்கீதா விவாகரத்து மனுவில் குறிப்பிட்டது த்ரிஷாவைத்தான் என சொல்லாமல் சொல்லும் வகையில்தான் த்ரிஷாவுடன் விஜய் திருமண விழாவிற்கு வந்தது அமைந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க விஜய் த்ரிஷா விவாகரத்தை வைத்து பெரிய பட்டிமன்றமே நடந்து வருகிறது. மனைவி சங்கீதாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாக விஜய்க்கு எதிராக சிலர் கொதித்தெழ விவாகரத்து செய்துவிட்டு யாருடன் வேண்டுமானாலும் சேர்ந்திருக்கலாம், விவாகரத்துக்கு முன்பே இப்படியா என இன்னும் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதோடு 26 ஆண்டுகளுக்கு மேலாக கூடவே வாழ்ந்த மனைவி கோர்ட் வாசலில் நிற்கும் போது அந்த பிரச்சனையை சுமூகமாக எதிர்கொள்ளாமல்
மேலும் மேலும் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் விதமாக விஜயின் செயல் அமைந்திருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. சங்கீதாவின் விவாகரத்து மனுவில் சம்பந்தப்பட்ட நடிகை விஜயுடன் வெளிநாடு செல்லும் புகைப்படங்களை அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவது குடும்பத்திற்கு அவமானமாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்த நிலையில் அந்த அவமானத்தை ட்ரிகர் செய்வது போல பொது இடத்தில் இருவரும் ஜோடியாக திருமணத்திற்கு வந்து சென்றதும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜயை விட்டு கொடுக்கவும் முடியாமல் த்ரிஷாவுடன் ஜோடியாக வந்ததை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் விர்ச்சுவல் வாரியர்ஸ்கள் நொந்து கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி விஜய்க்கு பலமே ரசிகர்களும் தொண்டர்களும் தான் என்ற நிலையில் அவர்களே புலம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கும் நிலையில் அவப்பெயரை சம்பாதிக்கும் வகையில் விஜயின் செயல் இருப்பது தொண்டர்களை கவலை கொள்ளச் செய்திருக்கிறது. இன்னொரு பக்கம் அரசியலில் மக்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து எடை போடக்கூடாது என சிலர் அட்வைஸ் சொன்னாலும் விஜயின் விவாகரத்து விவகாரமும் த்ரிஷா விவகாரமும் வாக்காளர்கள் மத்தியில் எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.